திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஊதிய உயர்வு வழங்கக் கோரி காகித தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் 2ஆம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொண்டிப்பட்டி பகுதியில் இயங்கி வரும் தமிழ்நாடு காகித தொழிற்சாலையில் 2000க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஊதியமான 700 ரூபாயில் இருந்து 900 ரூபாய் வரை வழங்குவது, தரமான உணவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆலையில் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. என் பேர் நிவேதா. இங்கே தான் கம்பெனியில் 3 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். எனக்கான அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். இயர்லி ஒன்ஸ் எங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அது வழக்கம் போல் 2 வருஷமாக பண்ணி நான் வந்து 2-3 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் பண்ணலன்னா நாங்கள் ஏன்னு கேட்குறோம். அதை தான் எங்களுக்கான பதில் இன்னும் வரவே இல்லை. அதுக்காக மட்டும்தான் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடிப்படை உரிமை தான், எங்களோட உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அதை கூட தரமாட்டேங்க. வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஆள் கூட எங்களுக்காக இன்னும் பேசவே கிடையாது. நாங்கள் இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்காக இன்னும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டர் வந்துச்சா இல்லையான்னு அதை கூட இன்னும் யாருமே எங்களுக்கு தெரிவிக்க ஆளே வரவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்களோட அடிப்படை உரிமையை தான் கேட்குறாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன வந்துடுது போகுது? ஒரு 100 ரூபா எங்களுக்கு ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு தனித்தனியாக செப்பரேட்டாக சம்பளம் தந்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ நாங்கள் ஸ்கில்டு வாங்கிட்டு வந்தோம். எங்களோட சம்பளம் அன்ஸ்கில்டு இருக்குது. அன்ஸ்கில்டோட சம்பளம் அப்படி ஒரு ஆளுக்கு சேலரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த 100 ரூபா ஏற்றி தரதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த 100 ரூபா ஏற்றி தர மாட்டேங்கிறேன். அது வந்து கேட்டால் எலெக்ஷன் வந்துருச்சு, எலெக்ஷன் வந்தனால இன்னும் ஆர்டர் பாஸ் பண்ணலைங்கிறேன். எலெக்ஷன் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆச்சு. மார்ச்லேயே சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ண இந்த மார்ச் முடிஞ்சு இப்போ 3 வருஷம் ஆச்சு. 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் இன்னும் எங்களுக்கான பதிலும் கொடுக்கல. நாங்கள் போராட்டம் பண்ணி இன்னும் எதுவுமே எங்களுக்காக பண்ணவே இல்லை. எங்களுக்கான அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். சம்பளம் ஏற்றி கொடுங்க, அவ்வளோதான். யாருமே வந்து பேசல. ஓட்டி பார்த்தா நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஓட்டி பார்க்குறோம். அதுக்கான சாப்பாடு நாங்கள் கெஞ்சி கூத்தாடி அதுக்காக சாப்பாடு, தரமான சாப்பாடு கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கும் நாங்கள் கேட்டதுக்கான எந்த பதிலுமே எங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. அப்புறம் அவ்வளோ. அனைவருக்கும் வணக்கம். நான் வீரப்பூர்லேருந்து இங்கே டிஎன்பிஎல் ஃபினிஷிங் ஹவுஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நாங்கள் போராட்டம் எதுக்கு அறிவித்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை வந்து ஊதிய உயர்வுக்காகவும், அப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து ஒரு 2500 ரூபாய்க்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. அது வேண்டாங்கிறதுக்காகவும் 2 இதுக்கு சேர்த்து தான் மெயினாக வந்து போராட்டம் அறிவித்து போராடிட்டுருக்கோம். அவங்க வந்து நேற்று வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த போராட்டத்தினால அது வந்து நீங்கள் வேணாம், உங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊதிய உயர்வுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 10 பேர் வந்து அங்கே மீட்டிங்காக ஓனர்ஸு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனாங்க. நானும் அதில் போனதுக்கு வந்து அதாவது இன்னும் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு ஜிஓ பாஸ் ஆகலை. அதனால தான் நாங்கள் வந்து சம்பளம் ஏற்றி கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொன்னாங்க. தொழிலாளர் நலன்லேருந்து ஒரு அதிகாரி வந்திருந்தாங்க. அந்த அதிகாரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 16,000 ரூபா மேக்ஸிமம், மினிமம் 14,000 ரூபா அந்த வரம்புக்குள்ளே தான் இப்போ இருக்குது. இன்ன வரைக்கும் புது கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இன்னும் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணலை. அது பண்ணினாங்கன்னா உங்களுக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன மெயின் இது சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு 2016 இப்போ வரைக்கும் யூனிட் 1 தந்துக்கிட்டு இருக்காங்க. இஎல்ங்கிற ஒன்று இருக்குது. 20 நாள் வேலை பார்த்தா 1 நாள் தரணும். அதுதான் வந்து அந்த தொழிலாளர் நலன் அதிகாரியும் சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் 10 வருஷமாக வேலை பார்த்துருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 12 நாள், 10 வருஷம், அதாவது ஒவ்வொருத்தரும் 3 வருஷம் 4 வருஷம் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து வேலை பார்த்துருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு நிர்வாகம் இது வரைக்கும் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்க. அதை பற்றின தகவலை எதுவுமே சொல்லலை. இன்றைக்கி அந்த அதிகாரி தெரிவிக்கவும் தான் அதை பற்றின விஷயங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் ஓட்டிக்கு வந்து டபுள் சம்பளம், அதாவது எம்ப்ளாய்க்கு வேலை புரிகிற நிரந்தர பணியாளர்களுக்கு வந்து இயலும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு இருக்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருக்க ஓட்டி பார்த்தா டபுள் சம்பளம். ஒருத்தவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் அப்படின்னா அவங்க ஏ ஷிஃப்ட் பார்க்குறாங்கன்னா அந்த 500 முடிஞ்சிருச்சு. அடுத்து பி ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா 500 + 500 அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். அதை வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஜிஓ பாஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது ஜிஓ பாஸ் ஆகட்டும். நாங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ எதிர்கட்சியும் வர சொல்லியிருக்கோம், எதிர்கட்சிகிட்டையும் வைக்கிறோம், மத்திய கவர்மெண்ட்டில் அறிவித்த பிஜேபியும் வர சொல்லியிருக்கோம், பிஜேபிகிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கட்சியை வந்து இந்த டிஎன்பிஎல் நிர்வாகத்தை எங்களுக்கு வாழ்வாதாரமாக அமைத்து குடித்த மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று கூறிய செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த கழகத்திற்கும் நாங்கள் வந்து தெரிவிப்போம். இன்றைக்கி வந்து வாழ்வாதாரம் ரொம்ப கீழே இருக்குது, எங்களுக்கு வந்து இன்னும் ஊதிய உயர்வு கொடுங்கன்னு இந்த 4 கட்சிக்கிட்டையுமே நாங்கள் கோரிக்கை வச்சு கவர்மெண்ட் ஜிஓவை பாஸ் பண்ண வச்சுக்கிறோம். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு அதாவது ஏமாற்றிருக்கிறீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஓட்டிக்கு டபுள் சம்பளம், இதை நீங்கள் 2016 இப்போ வரைக்கும் கொடுக்கல. கவர்மெண்ட்டில் ஜிஓ பாஸ் ஆகலைங்க சார், அதை நீங்கள் தர வேணாங்க சார்.
ஓகேங்க சார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார், கவர்மெண்ட்டில் ஜியோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க சார். 2014 இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டி பார்த்துருக்கோம்ல, ஓட்டிக்கு டபுள் சம்பளம்னு சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள் அதை இது வரைக்கும் எங்களுக்கு தரல, கட் பண்ணியிருக்கீங்க. இஎல்னு ஒன்று இருந்திருக்கு, வருஷத்துக்கு 12 நாளுங்க, 10 வருஷத்துக்கு 120 நாளுங்க. போராடின அத்தனை பேருக்கு எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்களோ, நிலுவையில் இருக்க இந்த ஓட்டி பார்த்தா டபுள் சம்பளங்கிறத ஒரு சம்பளம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு சம்பளமும் ப்ளஸ் எங்களுக்கு இந்த இஎல், இது ரெண்டையும் வந்து நீங்கள் பெற்றுத்தரும் மாதிரி கேட்டுக்கிறேன். கான்ட்ராக்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லலை, இன்ஃபார்ம் பண்ணலை, அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எங்களால் நீங்கள் பயனடைகிறீங்க, நாங்கள் வந்து வேலை பார்த்தா தான் நீங்கள் எங்களுக்கு ஒரு பிஓ ரேட் ஒரு 800 ரூபா அப்படின்னா நாங்கள் ஒரு 700 ரூபா எங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் லாபம் அடைகிறீங்க. ஆனால் உங்களை நிர்வாகம் வந்து உங்கள்கிட்ட ஏமாற்றிருக்காங்க. ஓட்டி பார்த்தா டபுள் சம்பளங்கிறது உங்களுக்கும் கொடுக்கல, அதுக்கப்புறம் நீங்கள் இஎலும் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு எங்கள் கூட நீங்கள் வந்து நின்று நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும் சார். ஓனர் எல்லாம் நாங்கள் தான் சார், உங்களுக்கு நீங்கள் 20 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி எங்களை நம்பி தான் சார் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நாங்கள் வேலைக்கு வந்தால் தான் சார் உங்களுக்கு ஒரு நாள் சேலரி. அதை விட்டுவிட்டு அவங்க வந்து உங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. புது ஆள் கொடுங்கன்னா எல்லாரும் 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்தவங்க மிஷினை ஓட்டுறாங்க. நேற்று ப்ரொடக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியும், தகவலும் வந்துருச்சு. இத்தனை பேர் நாங்கள் வெளியே இருக்கோம், ஒரு நிர்வாகத்தில் இத்தனை ப்ரொடக்ஷனை பாதிக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது சார். ப்ரொடக்ஷனை நிப்பாட்டணும்னு எங்கள் நோக்கமாக. இன்றைக்கி சேலரி 500 ரூபாயை வச்சு எப்படிங்க சார் பொழப்பு நடத்த முடியும்? நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை வச்சுட்டு இருந்திருக்கீங்க, இஎல் தரல, ஓட்டி பார்த்தா டபுள் சம்பளம் கொடுக்கல. இதை நீங்கள் கான்ட்ராக்டர்ஸ் கம்பெனிகிட்ட எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் சார். அதை விட்டுவிட்டு வந்துட்டு எங்களை கன்வின்ஸ் பண்ணி உள்ற போனால் எப்படிங்க சார்? ஏழை வந்து இந்த நாட்டில் ஏழையாக தான் இருக்கணுமா? பணக்காரன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கும், நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் போய்கிட்டே இருக்கணுமா சார்? தயவுசெய்து பேச்சுவார்த்தைக்கு ஓனர்ஸ்லாம் தயவுசெய்து வராதிங்க. இப்போ ப்ரெஸ் முன்னாடி தான் சொல்கிறோம், நியூஸில் வரோம், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக எங்களோட கோரிக்கை இதுதான். கோரிக்கையை ஏற்று நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க சார், இல்லைன்னா எங்கள் கூட வந்து களத்தில் நின்று போராடுங்க சார். அதை விட்டுவிட்டு எங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் இதெல்லாம் வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. நாங்கள் வந்து அறவழி போராட்டம் தான் நடத்துகிறோம். பஸ்ஸை மறிக்கோ ஸ்ட்ரைக்கை பறிக்கிறமோ ஒரு ஸ்கூல் போகிறவங்கள ஸ்ட்ரைக் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. ஓரமாக உட்காந்துட்டு நாங்கள் உண்ணாவிரத மாதிரி இருக்கிறோங்க. எங்களுக்கு நிர்வாகம் வந்து பார்த்து நல்ல முடிவை தரணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோ அதாவது 2014 இப்போ வரைக்கும் போயிருக்கோமோ தராம கம்பெனி தான் இருக்குது. நிரந்தர ஊழியர்களுக்கு மட்டும் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருது. நம்மளுக்கு போற சம்பளத்துக்கு அந்த 500 ரூபா சம்பளத்தை தர்றாங்க, சாப்பாடு வாங்கி தரதே இல்லை. ஆனா அதுல இன்னொரு சம்பளமும் இருக்கு. அந்த விஷயமும் நேற்று அதிகாரி சொன்னாங்க, அது இனிமேல் நாங்க தர்றோம் அப்படின்னாங்க. இனிமேல் நீ ஏன் தர, இத்தனை வருஷம் ஏன் தரல? 10 வருஷத்துக்கு நீ ஓட்டிக்கும் தரணும். இஎல் வந்து 10 வருஷம் அவங்களுக்கு மாசம் எங்களுக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுங்கள், எங்கள் அடிப்படை உரிமை நிறைவேற்றுங்கள். அடிப்படை உரிமை நிறைவேறும் நமக்கு சப்போர்ட்டிவா ஒன்றும் யாரும் பேச கிடையாது. எல்லாருமே வந்து கம்பெனிக்கு ஃபேவராக அரசுக்கு ஃபேவராக பேசுறாங்க. நாம வந்து சாப்பிடாம படுத்துக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம இருக்கிறவங்க வந்து பார்த்துக்குவாங்க. பேசுவாங்க, குறைகள் சொல்லுங்க. அலுவல் ரீதியா உங்களை உள்ள வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க ஆபீசர், எல்லாத்தையும் பேசுங்க. இன்னைக்கு பேசுறதா விடிகாலம் வெளியில இருந்து ஆளை கூட்டி உள்ள வெளியில இருந்து ஆளை கூட்டி வந்து கம்பெனி நடத்துவாங்க. 100 பேர் கூட்டி போய் வேலை பார்க்குறாங்க. உட்காந்துருக்கல நம்ம மனுஷனா என்ன ஆளை பத்திரம் நாங்க உட்காந்து